குருபியோ நமக. ஆன்மீக அன்பர்களே, யுதிஷ்டர் பீஷ்மரை பார்க்குறாரு. பீஷ்மரை பார்த்துட்டு, குருதேவா, உலகத்தில் நம்மெல்லாம் ஜனிக்கிறோம், பிறந்துட்டு மோட்சத்துக்கு போகணுன்னு ஒருத்தருக்கும் ஆசை இருக்குது. மோட்சத்துக்கு போகிறதுக்கு என்ன வழி? எனக்கு பாமரனுக்கு எல்லாம் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு பீஷ்மரை கேட்குற. பீஷ்மர் தாங்க பிதாமகன். பாரதத்தில் பீஷ்மருக்கு மிஞ்சி ஒரு கேரக்டர் கிடையாது. கிருஷ்ணன்னா அவர் கடவுள் இல்லை. நம்ம அவரை வி ஷுட் நாட் இன்வோக், அவரை கூப்பிடக்கூடாது, இன்வைட் பண்ணக்கூடாது அவரை. பீஷ்மர் சொல்கிறாரு, நல்ல கேள்வி கேட்டேன், இதுக்கு நான் பதில் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு என்ன சொன்னார், இந்த உங்கள் பீரியடில், அதாவது பீஷ்மர் பீரியடில் இப்போ இருக்கு பாரு, இந்த பீரியடில் நீங்கள்லாம் யுத்தத்தில் மரணிக்கிறீங்க பாருங்கள், அந்த இடம் குருக்ஷேத்திரம் யுத்தம். அங்கே மரணிக்கிறவங்களுக்கெல்லாம் பிறவி கிடையாது. ஆனால் பின்னாடி வர சந்ததிங்கள்லாம் பிறவி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்றத இப்போ நான் சொல்கிறேன், கேட்டுக்கோன்னு சொல்லிவிட்டு, உலகத்திலேயே சிறந்தது ராமநாமம் சொல்கிறாருங்க, கேட்டுக்குங்க. ராமநாமத்துக்கு மிஞ்சி ஒன்றும் இல்லை. ஒருத்தர் ஒரு தாய் தகப்பனார் தெரிஞ்சவங்க போனவங்க யாராவது வந்தாங்கன்னா, பிள்ளைங்களுக்கு ஒன்று சொல்கிறேங்க, நீங்கள் எங்கள் நாட்டில் எங்கே ஒன்றாலும் வேலை செய்யுங்க, தாய் தகப்பனார் மரணிக்கணும் போது அந்த நேரத்துலையாவது நீங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா பக்கத்தில் இருந்து ராம 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 ராமன் காதில் சொல்லினே இருங்க. ராமநாமத்தை சொன்னோம்னா பிறவி கிடையாதுங்க. நான் சொல்லலைங்க, பீஷ்மர் சொன்னார். அப்புறம் என்னன்னா, ஒன் மோர் திங், இப்போது காசிக்கு போனால் காசியில் செத்தா மோட்சம்ன்றாங்களே. ஏன் காசியில் செத்தா மோட்சம்னா, காசியில் சாகிற எல்லாருக்குமே, காசியில் ஒருத்தர் இறந்தாங்கன்னா அவங்க எல்லாருக்குமே உயிர் பிரியுது பாருங்கள். அப்போது காசி விஸ்வநாதரே ராமநாமத்தை சொல்லுவாருன்னு ஒரு ஐதீகங்க. நான் லேட்டஸ்ட்டாக ஒன் மோர் திங் சொல்கிறேன் பாருங்கள். அக்பரோட மந்திரி பீர்பால்னு பேருங்க. அக்பர் எல்லாரோடும் ரொம்ப அனுசரித்து போகிறவர், எல்லாரையும் அனுசரித்து போவாருங்க. அக்பரும் பீர்பாலும் ஒரு நாள் வெளியில் வராங்க. வெளியில் வரும்போது பீர்பால் அரசியலும் சாணக்கியன், ஆன்மீகத்திலையும் கெட்டிக்காரன். பீர்பால் என்ன பண்ணார், அக்பரும் பீர்பாலும் வனாந்தரத்துக்கு வராங்க. வனாந்தரத்துக்கு வரும்போது அந்த சூழ்நிலை பார்த்த உடனே பீர்பாலுக்கு ராமநாமம் ஜபிக்கணும்னு ஒரு எண்ணம் வந்தது. அக்பர்கிட்ட சொல்கிறாரு, நான் நீங்கள் கொஞ்ச நேரம் ராமநாமம் ஜபிச்சுட்டு வரேன் அப்படின்னார். யூ டேக் யுவர் டைம். மத நல்லிணக்கங்க. அக்பர் என்ன பண்ணார், சரி நீ பண்ணுன்னும் போது இவர் துணியை இது பண்ணிவிட்டு ராமநாமத்தை பீர்பால் சொல்கிறாருங்க. ஆனால் நேரம் ஆன உடனே பசி நேரம் வந்துடுத்து பாருங்கள். பசி வந்துட பத்தும் பறந்து போம்னு சொல்லுவாங்களே. என்ன பண்ணுறாரு அக்பர் பீர்பாலை கூப்பிட்றாரு, பீர்பால் நேரம் ஆயிடுச்சு, சாப்பிட்ணும், சாப்பிட்டுட்டு நம்ம திருப்பி அரண்மனைக்கு போனோம், எழுந்துருன்றாரு. பீர்பால் எழுந்திருக்கலை, அந்த ராமநாமத்திலே ஒன்றி போயிட்டார். அப்புறம் அக்பர் என்ன பண்ணார், சரி அவன் பாட்டுன்னு ஜபத்தை பண்ணட்டோன்ட்டு இப்படி பார்க்குறாரு. அங்கே மூலையில் ஒரு வீடு இருந்ததுங்க. அந்த வீட்டில் லைட் எரிஞ்சதுங்க. நேராக அங்கே போகிறாரு. அங்கே போன உடனே அந்த குடிசையிலேருந்து வந்தவன் பார்த்து, அடே அக்பர் வந்திருக்காரு, மகாராஜா வந்திருக்காருன்ட்டு எழுந்து நமஸ்காரம் பண்ணான். நமஸ்காரம் பண்ணிவிட்டு, ராஜா நான் என்ன செய்யணும்னு அக்பரை பார்த்து கேட்குறான். அக்பர் சொல்கிறார், நாங்கள் இங்கே வந்தோம், வழி தவறிட்டோம், சாப்பாடு சாப்பிட்ணுன்னும் போது அக்பருக்கு நல்லா வாழையில போட்டு நல்லா சாப்பாடு போட்டாங்க. நல்லா சாப்பிட்டாருங்க. சாப்பிட்டுட்டு விடலைங்க, மந்திரிக்கோசரம் ஒரு கேரியரில் சாப்பாடு கையில் எடுத்துக்கினாருங்க. பாருங்கள், சாப்பாடு எடுத்துட்டு நேராக பீர்பால்கிட்ட அக்பர் போகிறாரு. அதுக்குள்ளே இவர் ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு பீர்பால் ரெடியாக இருந்தார். என்ன பீர்பால், நான் சாப்பாடு சாப்பிட்ணும் வான்னு கூப்பிட்டோம், வரவே இல்லையேன்னாரு. இல்லை பூஜையில் இருந்துட்டேன்னாரு. சரி இந்த சாப்பாடை நான் எடுத்துன்னு வந்திருக்கேன், உனக்கு சாப்பிடு,
நீ பாட்டுன்னு பூஜை பண்ணினே இருக்கிய அப்படின்னும்போது அப்போது பீர்பால் சொல்கிறாரு, ஒரு நாட்டினுடைய மகாராஜா சாப்பாடு எனக்கு கொண்டு கொடுக்குறாருன்னா இது நான் ஜென்மாந்திரத்தில் பண்ண புண்ணியத்தோட மட்டும் இல்லாமல் ராமநாமத்தோட மகிமைன்றாருங்க. அதனால் நான் இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு நான் தெரிவிக்கிறது என்னன்னா, இதில் ஒன் மோர் திங் இன்னொன்று சொல்கிறேங்க. இலங்கையில் ஒரு தடவை என்னாச்சு, விபீஷ்ணன் வந்து கடற்கரையில் போயின்னு இருக்காருங்க. இது நமக்கு ஏற்கனவே தெரியும். ஆஞ்சநேயர் வந்து ராமராமான்னு சொல்லி போடும்போது கல் வந்து முதந்தது, பிரிட்ஜு கட்டினாங்க. ஆனால் ராமநாமத்தை விட உயர்ந்தது ஒன்று எதுன்றத இப்போ சொல்கிறேன் பாருங்கள். விபீஷணர் சொல்கிறார் பாருங்கள். கடற்கரையில் வந்து விபீஷணர் போயின்னு இருக்கும்போது ஒருத்தன் வந்து இங்கேயும் அங்கேயும் துடிச்சுன்னு இருக்கான். விபீஷணர் கூப்பிட்றாரு, நீ ஏன் இப்படி கஷ்டப்பட்டுன்னு போகிற, இங்கே அங்கே போகிற அப்படின்னும்போது, ஒன்றும் இல்லை, அந்த கரையில் வந்து என்னோடய மனைவி பிரசவ வழியில் இருக்கா, அங்கே நாங்கள் போயிருக்கோம், அங்கே நம்ம போட்டில் மற்றவங்கெல்லாம் போயிட்டாங்க, டைம் அன்டைம் ஆயிடுச்சு, என்னால் போக முடியலன்னும்போது விபீஷண ஆழ்வார் என்ன பண்ணுறாரு, ஒரு ஓலை எடுத்து என்னமோ எழுதுகிறாரு. எழுதிட்டு இதை நீ மடித்து இங்கே இடுப்பில் கட்டிக்கோ, இடுப்பில் கட்டின்னு நீ போ அப்படின்னாரு. போட்டு இல்லையான உடனே நான் சொல்கிறேன், உன் இடுப்பில் என்ன இருக்கோ அதை நம்பின்னு நீ போ அப்படின்றாரு. அவர் வந்து சரி மகாராஜா சொன்னாரன்னு சொல்லிவிட்டு அவன் அதை இடுப்பில் கட்டின்னு போகிறான். தண்ணியில் முழுகலிங்க, தண்ணியில் நடந்தே அந்த கரைக்கு போனான். விபீஷணர் கூட இருந்த அவருடைய சேவகன் கேட்குறாரு, மகாராஜா நீங்கள் என்னமோ எழுதி கொடுத்தீங்களே, அதை வந்து அவன் வந்து இடுப்பில் வச்சுட்டு போனானே, அவன் தண்ணியில் நடந்து போனானே, இதனுடைய காரணம் என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேவகன் வந்து விபீஷண ஆழ்வாரை கேட்குறார். விபீஷண ஆழ்வார் சொல்கிறாரு, ராமர் உயர்ந்தவர், ராமநாமம் உயர்ந்தது, ஆனால் ராமநாமத்தை சொல்கிறத விட அதே அளவுக்கு ராமஜெயம் எழுதுறது அவ்வளோ உச்சிதம் நல்லதுன்றாரு. இந்த வீடியோவிலேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறது, இது வரைக்கும் எப்படி இருந்தீங்களோ போனீங்களோ அது கிடையாது. லீவ் இட் ஆல். ஒரு டைரி எடுத்துக்குங்க, ஒரு நோட்டு எடுத்துக்குங்க, ஒரு நாளைக்கு 27 முறை ஸ்ரீராமஜெயம் எழுதுங்க. உங்கள் லைஃப்பில் எவ்வளோ முன்னேற்றம் வருதுன்னு. ஆமாங்க, இகலோகத்துக்கும் சரி பரலோகத்துக்கும் சரி ஸ்ரீராமஜெயம் தாங்க மெயின். அதனால் ஒரு நாளைக்கு 27 முறை ஸ்ரீராமஜெயம் எழுதுங்க, உங்கள் லைஃப் நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம். ஹர 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 மகாதேவ்.